அனைவருக்கும் வணக்கம். நம்ம 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் இது வரைக்கும் 11வது லெசன் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம 12th லெசன் பார்க்க போகிறோம். இந்த லெசனோட பேர் வந்து வினவல் அமைப்பு மொழி, ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளாக அங்கே எழுதியிருப்பாங்க. வாங்க இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத கற்றலின் நோக்கங்களில் கொடுத்துருக்காங்க. வாங்க தெரிஞ்சுக்கலாம். எஸ்கியூஎல் வினவல் மொழியின் செயலாக்கத்திறன், அதனுடைய செயலாக்கத்திறன் அப்படின்றத என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? எஸ்கியூஎல் பற்றி தான், ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் அப்படின்றது தான் எஸ்கியூஎல். அதை பற்றி நம்ம பார்க்குறோம். அடுத்தது எஸ்கியூஎல்லின் கூறுகள். எஸ்கியூஎல் அப்படின்னு எடுத்தோன்னா அது உள்ளார என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி அங்கே சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு புலங்கள் மற்றும் பதிவுகளை குறிப்பிட்டு ஒரு அட்டவணையை உருவாக்குதல். அதாவது புலங்கள், அதாவது ஒரு ஃபீல்டு, அடுத்தது வந்து பதிவுகள், ரெக்கார்டு, இது எல்லாத்தையும் வச்சு ஒரு டேபிளை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு அட்டவணையில் பதிவுகளை சேர்த்தல், மேம்படுத்துதல் மற்றும் நீக்குதல் போன்ற பல்வேறு கையாளுதலை செயல்படுத்துதல். ஒரு அட்டவணையில் எப்படி நம்ம வந்து சேர்க்குறோம், அடுத்தது வந்து புதுப்பிக்கிறோம், எடிட் பண்ணுறோம், அடுத்தது வந்து டெலீட் பண்ணுறோம், இந்த மாதிரியான விஷயத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அடுத்தது பல்வேறு நிபந்தனைகளை அவற்றை அட்டவணைகளில் பயன்படுத்தும் வழிமுறைகளையும் தெரிந்து கொள்ளுதல். அதாவது இதில் நிறைய நிபந்தனை இருக்குது. இப்படி இருந்தால் இவங்களை டெலீட் பண்ணு, இப்படி இருந்தால் இவங்களை ஆட் பண்ணு அப்படின்ற அளவுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பல்வேறு உட்பிரிவுகளை பயன்படுத்துவதன் மூலம் அட்டவணையில் வினவல்களை உருவாக்குதல். எப்படியான வினவல்கள்லாம் அதுக்குள்ளார உட்பிரிவுலாம் இருக்குது. இப்போ வேர் கிளாஸு, அடுத்து இஃப் கிளாஸு, பிட்வீன், அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதை வச்சுலாம் நம்ம பார்ப்போம். அடுத்தது ஏற்கனவே உள்ள அட்டவணையின் கட்டமைப்பை மாற்றி அமைக்க. இப்போ ஒரு அட்டவணையில் மொத்தம் 4 ரோ இருக்குதுன்னு வச்சுப்போமே, அந்த 4 ரோவில் கூட ஒரு ரோ சேர்த்து 5வது ரோவாக எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்லாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்தது ஒரு அட்டவணை மற்றும் பதிவுகளை நீக்குவதற்கான கட்டளைகளையும் செயல்படுத்தப்பட்ட கட்டளைகளை திரும்ப பெறும் கட்டளைகள் பற்றி அறிந்து கொள்ளுதல். அதாவது ஒரு டேபிளை எப்படி டெலீட் பண்ணுறது, அதே மாதிரி டெலீட் பண்ண டேபிளை மறுபடியும் எப்படி கொண்டு வர்றது, இதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அறிமுகம். எஸ்கியூஎல் ஒரு அறிமுகம். வினவல் அமைப்பு மொழி, ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். சரிங்களா? இதை வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. இது வந்து உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்தது என்பது தரவுதளங்களை அணுகுதலுக்கும் கையாளுதலுக்கும் பயன்படுத்தப்படும் ஒரு வினவல் மொழியாகும். சரிங்களா? கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது எஸ்கியூஎல் பயனருக்கு தரவுதளங்களை உருவாக்குதல், திரும்ப எடுத்தல், மாற்றி அமைத்தல் மற்றும் தகவல்களை பரிமாற்றம் செய்தல் போன்ற செயல்பாடுகளை செயல்படுத்த அனுமதிக்கின்றது. உறவுநிலை தரவுதள மேலாண்மை அமைப்பில் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் உள்ள தரவுகளை நிர்வகிப்பதற்கும் அணுகுவதற்கும் வடிவமைக்கப்பட்ட மொழியாகும். அதாவது ஆர்டிபிஎம்எஸ் மூலமாக இருக்கிற எல்லா டேட்டாஸையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் இதில் வந்து நம்ம செய்ய போகிறோம். அடுத்ததாக எஸ்கியூஎல் பல பதிப்புகளை கொண்டது. அதாவது எஸ்கியூஎல்ல ஒன்று தான் இருக்குதா அப்படின்னு கேட்டால் அதில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? அதில் எஸ்கியூஎல்லின் அசல் பதிப்பு ஐபிஎம்மின் ஆய்வு மையத்தில் உருவாக்கப்பட்டது. ஒரிஜினல் வெர்ஷன் வந்து எப்போ கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஐபிஎம் கம்பெனியில் தான் வந்து கிரியேட் பண்ணாங்க. அதுவும் எப்போது 1970 தொடக்கத்தில் ஸ்கியூஎல் என்று அழைக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பேர் வச்சுருந்தாங்கன்னா ஸ்கியூஎல் அப்படின்னு தான் வந்து பேர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எஸ்கியூஎல் அப்படின்னு வந்து மாற்றினாங்க. எப்போ 1970 ஸ்கியூஎல்னு பேர் இருந்துச்சு, அப்புறம் தான் எஸ்கியூஎல் என மாற்றப்பட்டது. அடுத்தது அமெரிக்கன் நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட், ஆன்சி, ஏஎன்எஸ்ஐ அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆன்சி அப்படின்ட்டு இது வந்து +1லேயே நம்ம பார்த்துருப்போம். ஞாபகம் இல்லைன்னா மறுபடியும் படிச்சுக்கோங்க. இதுவும் எக்ஸ்பான்ஷனில் கேட்பாங்க. ஆன்சி அப்படின்னா அமெரிக்கன் நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட், அமெரிக்க தேசிய தரநிலை நிறுவனத்தால் 1986 வெளியிடப்பட்ட எஸ்கியூஎல் தரநிலை 1992 புதுப்பிக்கப்பட்டு எஸ்கியூஎல்லின் அண்மை பதிப்பு 2008 வெளியிடப்பட்டு எஸ்கியூஎல் 2008 என பெயரிடப்பட்டது. அதாவது எஸ்கியூஎல் எப்போ கண்டுபிடிச்சாங்க? 1970. யார்? ஐபிஎம் கம்பெனி. அப்போதைக்கு அதுக்கு என்ன பேர்? எஸ்கியூஎல் அப்படின்றது தான். ஆனால் இப்போ என்ன பேர்? எஸ்கியூஎல் அப்படின்றது பேர். சரிங்களா? அடுத்தது எப்போ அப்டேட் பண்ணாங்க? அடுத்து 92 அப்டேட் பண்ணி, அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டு வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது லேட்டஸ்ட் வெர்ஷன் 2008. ஆனால் உண்மையிலே பார்த்தோன்னா இப்போ 2020 ஒரு வெர்ஷன் இருக்குது. சரிங்களா? ஆனால் இதுக்கு முன்னாடி இவங்க புக்கில் இருக்கிறது தான் இது வந்து 1 மார்க்கில் ஒரு டைம் கேட்டாங்க.
எஸ்கியூஎல்லின் அண்மை பதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2008 தான் வெளியிட்டாங்க. அப்போது அதனுடைய பேர் வந்து எஸ்கியூஎல் 2008. இது தான் எழுதுனா கரெக்டு. அதுவே 2020 எழுதுனா வந்து தப்பு. சரிங்களா? அதனால் வந்து நம்ம 2008 புக்கில் என்ன இருக்குதோ அதை தான் நம்ம ஆன்சராக எழுதணும். சரிங்களா? அதனால் 2008 மட்டும் போடுங்க. அப்போது 1970 கண்டுபிடிச்சி ஸ்கியூஎல்னு பேர் வச்சு ஐபிஎம் கம்பெனி கண்டுபிடிச்சாங்க. அடுத்தது அதுக்கு எஸ்கியூஎல்னு பேர் மாற்றினாங்க. 86 தரநிலை வெளியிட்டு 92 புதுப்பிச்சு 2008 அதுக்கு வந்து அண்மை பதிப்பு லேட்டஸ்ட் வெர்ஷன் இப்போதைக்கு இருக்குது, கடைசியாக வெளியிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் எஸ்கியூஎல் 2008. சரிங்களா? இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி, அதை ஞாபகம் வச்சுங்க. இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். எஸ்கியூஎல்லின் தற்போதைய அண்மை கால பதிப்பு 2008ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. எப்போ லாஸ்ட்டாக வெளியிட்டாங்கன்னா 2008 அண்மை பதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உறவுநிலை தரவுதள மேலாண்மை அமைப்பில் எஸ்கியூஎல்லின் பங்கு. என்ன பங்கு? ஆர்டிபிஎம்எஸ் என்பதன் விரிவாக்கம் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்பதாகும். ஆரக்கிள், மைஎஸ்கியூஎல், எம்எஸ் எஸ்கியூஎல் சர்வர், ஐபிஎம் DB2 மற்றும் மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் போன்றவை உறவுநிலை தரவுதள அமைப்பை மேலாண்மை அமைப்பதற்கான ஆர்டிபிஎம்எஸ் மென்பொருள் தொகுப்புகளாகும். அதாவது ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை உருவாக்கணுன்றதுக்காக நம்ம என்னென்னத்தெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா ஆரக்கிள். சரிங்களா? நல்லா படிங்க. ஆரக்கிள் இதெல்லாம் ஒரு தனித்தனியாக சாஃப்ட்வேர். இந்த எஸ்கியூஎல் ஒர்க் பண்ணோன்னா இந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேர்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஆரக்கிள், மைஎஸ்கியூஎல், எம்எஸ் எஸ்கியூஎல் சர்வர், ஐபிஎம் DB2, மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ். அதாவது மைக்ரோசாஃப்ட்டில் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் இன்னொன்று மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ்ன்னு இருக்கும். அதுவும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் மாதிரியே தான் இருக்கும். சரிங்களா? அதை வச்சு தான் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். சரிங்களா? இது எல்லாமே ஆர்டிபிஎம்எஸ் வச்சு தான் அப்படின்றோம். சரிங்களா? அடுத்தது பொதுவாக தரவுதளம் என்பது தொடர்புடைய தரவுகளை கொண்ட அட்டவணையின் தொகுப்பை கொண்ட ஒரு களஞ்சியமாகும். சரிங்களா? தரவுதளம் என்றால் என்னன்னு கேட்டால் நம்ம 11th லெசன்லேயே பார்த்தோம். அது எழுதினாலும் சரி, அப்படி இல்லைனா இதை எழுதினாலும் சரி. சரிங்களா? எது எழுதினாலும் கரெக்டாக தான். அடுத்தது பிற பயன்பாடுகள் பயன்படுத்தும் வகையில் இவற்றை வினவல்கள் கொண்டு செயல்படுத்தி கொள்ளலாம். தரவுதள மேலாண்மை அமைப்பு தரவுதளத்தை உருவாக்குதல், நிர்வகிக்கும் திறன் மற்றும் தரவுதள பணிதளத்தினை பயன்படுத்தும் திறன் போன்றவற்றை ஆதரிக்கிறது. ஆர்டிபிஎம்எஸ் என்பது தொடர்புடைய தரவு கூறுகளை இணைக்கும் வரிசை அடிப்படையிலான அட்டவணை வடிவமைப்பை கொண்ட ஒரு தரவுதள மேலாண்மை அமைப்பாகும். மேலும் கிரியேட், ரீட், அப்டேட் மற்றும் டெலிட் செயல்பாடுகளை ஒட்டுமொத்தமாக க்ரூட் எனப்படும். க்ரூட் அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது சினா கிரியேட்டு, ஆர்னா ரீடு, யூனா அப்டேட்டு, டினா டெலிட். சரிங்களா? இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த எஸ்கியூஎல்லில் வந்து செய்யலாம். எப்படி? ஒன்று ஒன்றா பாருங்கள். ஆர்டிபிஎம்எஸ்ஸில் உள்ள தரவுகள் தரவுதள பொருட்களாக அட்டவணையில் சேமிக்கப்படும். எல்லா தரவும் எதில் போய் சேமிக்கிறோம்? அட்டவணையில் சேமிக்கிறோம். அடுத்தது ஒரு அட்டவணை என்பது தொடர்புடைய தரவு பகுதிகளின் தொகுப்பாகும். அட்டவணை வரிசைகள் மற்றும் நெடுவரிசைகளை கொண்டிருக்கும். அதாவது ஒரு அட்டவணை அப்படின்னு எடுத்தோம்னா அதில் வரிசை, நெடுவரிசை, ரோ அண்ட் காலம்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு அட்டவணையில் நெடுவரிசை புலம் என்று குறிப்பிடப்படுகிறது. இதை அண்டர்லைன் பண்ணிங்க, 1 மார்க். ஒரு அட்டவணையின் நெடுவரிசை என்னன்னு சொல்கிறோம்? புலம் அப்படின்னு சொல்கிறோம், ஃபீல்டு. சரிங்களா? இது ஒவ்வொரு பதிவின் தேவையான தகவல்களை பராமரிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒரு அட்டவணையின் நெடுவரிசையை ஒரு குறிப்பிட்ட புலத்தின் தொடர்புடைய அனைத்து தரவுகளையும் கொண்டிருக்கும். ஒரு மாணவர் அட்டவணையில் உள்ள புலங்கள் அட்மிஷன் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஏஜ், ஸ்டூடெண்ட் கிளாஸ், பிளேஸ் போன்ற புலங்களை கொண்டிருக்கலாம். ஒரு அட்டவணைன்னு எடுத்தோம்னா அதில் ஒன்றுத்துக்கும் ஒரு தனித்தனியாக ஃபீல்டு இருக்கும் இல்லையா? அந்த ஃபீல்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? புலம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அதில் ரெக்கார்டுனா என்னென்னு பார்க்க போகிறோம். ஒரு அட்டவணையில் உள்ள தொடர்புடைய புலங்கள் அல்லது நெடுவரிசையின் தொகுப்பை ஒரு வரிசை பதிவு ரெக்கார்டு எனப்படும். சரிங்களா? ரெக்கார்டு பதிவுனா என்ன, புலம்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? ஒவ்வொரு ஃபீல்டும் ஒரு புலம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு லைனையும் நம்ம வந்து இப்போ இது ஒரு நேராக ஒரு லைனுங்களா, அந்த ஒரு லைனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரெக்கார்டு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஒரு பதிவு என்பது மாணவர் அட்டவணையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட மாணவரின் விவரங்களை கொண்டு இருக்கும் ஒரு வரிசையாகும். ஒரு வரிசை, அதாவது இப்போ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா மார்க் ஷீட்டு. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு, இப்போ ஏ அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட்டு தமிழில் இவ்வளோ மார்க், இங்கிலீஷில் இவ்வளோ மார்க்கு அப்படின்னு மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் இவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக டோட்டல் போட்டு ஆவரேஜ் போட்டு அவங்களோட கிரேட் எவ்வளோ அப்படின்னு போடுறோன்னா அப்போது அந்த ஒரு லைன் மட்டும்
ஒரு ரெக்கார்டு. சரிங்களா? அதில் தனித்தனியாக இருக்கிறது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ஃபீல்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா? விளங்குச்சா? அடுத்தது நம்ம வந்து எஸ்கியூஎல்லின் செயலாக்கத்திறன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். எஸ்கியூஎலோட செயலாக்கத்திறன் பார்ப்போம் வாங்க. தரவு வரையறை மொழி, டிடிஎல், டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். எஸ்கியூஎல் டிடிஎல் அட்டவணைகளை உறவுநிலை திட்டங்களை வரையறுத்தல், நீக்குதல், மாற்றி அமைத்தல் மற்றும் குறிப்புகளை உருவாக்குவதற்கு தேவையான கட்டளைகளை வழங்கும் ஒரு வரையறை மொழியாகும். அதாவது செயலாக்கத்திறன் அப்படின்னு எடுத்தோம்னா இதில் உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து டிடிஎல் பற்றி பார்க்க போகிறோம். டிடிஎல்னால் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். டெஃபினிஷன் அப்படின்னா வரையறுக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறது. அப்போ அந்த டேபிளை க்ரியேட் பண்ணி டெலீட் பண்ணுறது, மாற்றுறது, அந்த மாதிரியான விஷயம்லாம் இந்த டிடிஎல்லில் செய்வோம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது டிஎம்எல். டிஎம்எல்னால் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். தரவை கையாளுதல் மொழி. எஸ்கியூஎல் டிஎம்எல் தரவுகளில் வரிசைகளை சேர்க்கவும், நீக்கவும், மாற்றவும் கட்டளைகளை உள்ளடக்கியது. அதாவது ஒவ்வொரு வரிசையும் சேர்க்கறது. இது வந்து அட்டவணையை சேர்க்கறது, நீக்கிறது, மாற்றி அமைக்கிறது. இது வந்து ஒரு வரிசையும் சேர்க்கறது, நீக்கிறது, மாற்றுறது. அதாவது அந்த அட்டவணைக்கு உள்ளார போய் வேலை செய்கிறது தான் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், டிஎம்எல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இடிஎம்எல் அப்படின்னு சொல்லுவோம். எம்பெடட் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், உட்பொதிக்கப்பட்ட தரவு கையாளுதல் மொழி. அதாவது எஸ்கியூஎல்லின் உட்பொதிந்த படிவம் உயர்நிலை நிரலாக்க மொழிகளில் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது உயர்நிலையில் ஹை லெவலில் பயன்படுத்தணும்னா அதுக்கு பேர் எம்பெடட் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? எம்பெடட் லாங்குவேஜ் ஹை லெவலில் யூஸ் பண்ணால். அடுத்தது வியூ வரையறை. எஸ்கியூஎல் அட்டவணையை பார்வையிடுவதற்கான வியூ கட்டளைகளை கொண்டுள்ளது. அட்டவணையை பார்வையிடுறதுக்கு பயன்படுறது வியூ கட்டளை, அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது அங்கீகாரம். எஸ்கியூஎல் உறவு நிலைக்கான அணுகல் உரிமைகளுக்கான கட்டளைகளையும் அட்டவணைகளை பார்வையிடுதலுக்கான கட்டளைகளையும் கொண்டுள்ளது. அங்கீகாரம் அப்படின்னா இந்த டேபிளுக்குள்ளார எல்லாரும் போக முடியுமா, இல்லை இவங்க மட்டும் போக முடியுமா? இப்போது சில ஆப்ஷன்ஸ்லாம் இவங்களுக்கு மட்டும்தான் எனேபிள் பண்ணியிருக்கோம், இவங்களெல்லாம் எனேபிள் பண்ணால். இப்போ நீங்கள் வாய்ஸ் ஸ்னாப் ஆப் எடுத்துங்க. அந்த ஆப்பில் அசைன்மெண்ட் அனுப்புகிற வேலை, அசைன்மெண்ட்டை டெலீட் பண்ணுற வேலைலாம் எங்களுக்கு தான் ரைட்ஸ் இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு பண்ண முடியாது. அப்போது அந்த மாதிரி அந்த ஒரு டேட்டா பேஸுக்குள்ளார போயிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டை தேவையான அசைன்மெண்ட் அனுப்புறது, டெலீட் பண்ணுற விஷயம், அதுக்கான ரைட்ஸ் எல்லாமே எங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது, ஒரு ஸ்டூடெண்ட்டை டெலீட் பண்ணுற விஷயம்லாம் என்கிட்ட இல்லை, அது வந்து மேனேஜ்மெண்ட் இருக்குது. அப்போ அந்த மாதிரி யார் யாருக்கு எந்தெந்த அதிகாரம் கொடுக்கணும், கொடுக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு வச்சுருக்கிறது தான் இந்த வந்து அங்கீகாரம் அப்படின்னு சொல்கிறோம். அணுகுதல் கட்டுப்பாடு. அடுத்தது ஒருமைப்பாடு. எஸ்கியூஎல் நிபந்தனையை பயன்படுத்தி ஒருமைப்பாட்டை சரிபார்த்தலுக்கு படிவங்களை வழங்குகிறது. அதாவது சரிபார்த்தலுக்கு படிவத்தை கொடுக்குது. இதெல்லாம் கரெக்டாக இருக்குதா, இதெல்லாம் தப்பாக இருக்குதா அப்படின்ற அளவுக்கு சரிபார்த்தலுக்கு பயன்படுது. அடுத்தது பரிவர்த்தனை கட்டுப்பாடு. கோப்பு பரிமாற்றங்களுக்கான கட்டளைகள் மற்றும் பரிவர்த்தனைகளை செயலாக்கத்தின் கட்டுப்பாட்டையும் எஸ்கியூஎல் கொண்டுள்ளது. யார் யாருக்கு எங்கெங்கே போகுது, எங்கெங்கே வருது அப்படின்ற. இப்போ ஒரு ஸ்டாஃப் அசைன்மெண்ட் அனுப்புகிறாங்களா இல்லையா, ஒரு ஸ்டூடெண்ட்டு அசைன்மெண்ட் மறுபடியும் திருப்பி அனுப்பியிருக்கிறானா இல்லையா அப்படின்ற அளவுக்கு அந்த பரிவர்த்தனை, அதாவது டிரான்சாக்ஷன் என்ன நடந்திருக்குது, எங்கேருந்து எங்கே போய்க்குது, எங்கேருந்து எங்கே வருது அப்படின்ற பரிவர்த்தனை நம்ம வந்து கொண்டுள்ளோம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்து செயல்திறன். இவ்வளோ தூரம் பார்த்தோம் இல்லைங்களா? இது வந்து நம்மளுக்கு 3 மார்க்கில் இல்லைனா 5 மார்க்கில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. எஸ்கியூஎல் ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ், வினவல் மொழி அமைப்பு மொழியில் தரவுதளங்களை அணுகுதலுக்கான மொழி எனில் MySQL என்பது எஸ்கியூஎல் சர்வர், ஆரக்கிள், இன்ஃபோமிக்ஸ், போஸ்ட்கிரஸ் எக்ஸெட்ரா போன்று ஒரு தரவுதள மேலாண்மை அமைப்பாகும். MySQL ஒரு உறவுநிலை தரவுதள மேலாண்மை அமைப்பு, RDBMS. அதாவது MySQLக்கும் எஸ்கியூஎலுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க. எஸ்கியூஎல்ன்றது இங்கே இருக்குது பாருங்கள். MySQL, எஸ்கியூஎல் சர்வர், ஆரக்கிள், இன்ஃபோமிக்ஸு, போஸ்ட்கிரஸ், இந்த மாதிரி எல்லா விதமான லாங்குவேஜுக்கும் காமனாக யூஸ் பண்ணுறது பேர் வந்து எஸ்கியூஎல், ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ்.
அந்த எஸ்கியூஎல்ன்றது ஒரு ஆர்டிபிஎம்எஸில் இருக்கிற ஒரு பார்ட், அவ்வளோதான். சரிங்களா? அப்போது அந்த மைஎஸ்கியூஎல்ன்றது இந்த ஆர்டிபிஎம்எஸில் இருக்கிற ஒரு பார்ட்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஒரு தரவுதளத்தை உருவாக்குதல். எதுக்கு ஃபஸ்ட்டு வேலை இருந்தாலுமே ஒரு டேட்டா பேஸை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணும். அந்த டேட்டா பேஸை க்ரியேட் பண்ண பிறகு தான் அதில் அட்டவணை க்ரியேட் பண்ணணும். அப்புறம் அந்த அட்டவணை க்ரியேட் பண்ண பிறகு தான் அதில் ஒவ்வொருத்தராக வந்து நம்ம வந்து ஆட் பண்ண முடியும், ஒரு மனுஷனையாக. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணணும். அந்த டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த டேட்டா பேஸுக்குள்ளார ஒரு பர்டிகுலராக ஒரு கிளாஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம ஸ்கூலுக்குன்னு ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஸ்கூலுக்குன்னு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு கிளாஸுக்கு அப்படின்னு தனித்தனியாக ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணோம். அதில் அந்த ஒவ்வொரு கிளாஸுக்கும் தனித்தனியாக ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிளுக்குள்ளார தான் ஒரு கிளாஸுக்கு உள்ளார ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தனித்தனியாக ஒரு என்ட்ரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருவருக்கும் நமக்கு தேவையான மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து செய்வோம். அதாவது டேட்டா பேஸுன்றது ஒட்டு மொத்தமாக நம்ம ஸ்கூலுக்கும், டேபிள்ன்றது ஒரு கிளாஸுக்கும். அதில் ஒருத்தருக்கு தனியாக இருக்கிற ஒரு ஃபீல்டுன்றது ஒரு தனித்தனி ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போது நம்ம இதில் ஃபஸ்ட்டு எப்படி ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு. இப்போ அந்த ஒரு சாஃப்ட்வேருக்குள்ளார போய் உங்களுக்கு எஸ்கியூஎல் வந்து ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராமாக இருக்கும். அந்த ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் உள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு எஸ்கியூஎல்னு இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜு நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை டேட்டா பேஸை யூஸ் பண்ணணும். அதை மட்டும் இருந்தால் போதும். மறுபடியும் வந்து டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? அடுத்தது ஃபஸ்ட்டு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணணும்னு சொன்னாங்களா, அடுத்தது என்ன பண்ணோம், டேபிளை க்ரியேட் பண்ணோம். ஒரு புதுசாக எந்த விஷயம் செய்கிறோன்னாலும் டேபிள் வந்து க்ரியேட் பண்ணோம். அந்த டேபிளில் எதனா மாற்றம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேபிளுக்கு இன்செர்ட் பண்ணுறோம், டெலீட் பண்ணுறோம், மாடிஃபை பண்ணுறோம், அந்த மாதிரி எதனா ஒரு விஷயம் செய்யணுன்னாலும் நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறது தான். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஒரு தரவுதளத்தை உருவாக்க பின்வரும் கட்டளையை தூண்டுக்குறியில் உள்ளிடுவோம். தூண்டுக்குறி அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கிரேட்டர் தென் மார்க் சிம்பிள் போட்டு இருக்கும். சரிங்களா? அந்த கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டிருக்கிறது தான் நம்ம வந்து தூண்டுக்குறின்னு சொல்லுவோம். அதில் வந்த பிறகு என்ன பண்ணணும், நீங்கள் க்ரியேட் டேட்டாபேஸ் நேம், அதாவது இதுக்கு பேர் வந்து சின்டெக்ஸு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம எப்படி எஸ்கியூஎல் கொரி நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்ன பண்ணுவோம், சின்டெக்ஸு தொடரியல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கட்டளை அமைப்பு தொடரியல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த எஸ்கியூஎலுக்கு அப்படின்னு எடுத்துனோம்னா அதுக்கு பேர் வந்து கொரி. இப்போது டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு கொரி சொல்லுங்கள் அப்படின்னா நான் கேட்குறேன் அப்படின்றப்ப நீங்கள் என்ன சொல்லணும், டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு க்ரியேட்டு டேபிள் நேம். அதுவே டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு எப்படி, க்ரியேட்டு டேட்டாபேஸ் நேம், அவ்வளோதான். செமிகோலன். எந்த கொரியாக இருந்தாலும் கடைசியில் செமிகோலன் வரும். நம்ம எப்படி C++ ப்ரோக்ராம் எல்லா ப்ரோக்ராமும் எழுதிட்டு கடைசியாக செமிகோலன் வைப்போம், அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம க்ரியேட்டு டேட்டாபேஸ் நேம், இந்த இடத்துல கேபிட்டல் லெட்டரில் எழுதுகிறோமா சார் அப்படின்னு கேட்டால் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுனால இது ஒரு கீவேர்டு, இது ஒரு கீவேர்டு. ஆனால் இது வந்து என்ன வேணாலும் மாற்றி எழுதிக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு எப்படி, இப்போ க்ரியேட்டு டேட்டாபேஸ் எஸ்டியூடினா ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு அர்த்தம். அப்போது ஸ்டூடெண்ட்டுன்ற ஒரு டேட்டாபேஸை நம்ம க்ரியேட் பண்ணுறோம், அதுதான் இதுக்கான ஒரு மீனிங். சரிங்களா? அப்போது ஸ்டூடெண்ட்டுன்ற டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு கொரி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்னென்னு எழுதுவோம், க்ரியேட்டு டேட்டாபேஸு ஸ்டூடெண்ட்டு செமிகோலன், முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி எழுதினாலே வேலை முடிஞ்சிச்சு. அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டேட்டாபேஸு க்ரியேட் பண்ணும்போதும் க்ரியேட்டுன்னு போட்டு ஸ்பேஸ் விட்டு டேட்டாபேஸ்னு போட்டு நீங்கள் என்ன டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கான பேர் வச்சா மட்டும் போதும். சரிங்களா? இவ்வளோ தான் முடிஞ்சு. அடுத்தது டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண பிறகு என்ன பண்ணோம், யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்ணோம், தரவுதளத்துடன் செயலாற்ற பின்வரும் கட்டளையை உள்ளிடுவோம். என்ன பண்ணோம், யூஸ்னு போட்டு டேட்டாபேஸ்னு கொடுக்கணும். அதாவது டேட்டாபேஸோட நேம் கொடுக்கணும். இந்த இடத்துல தப்பு, யூஸ் டேட்டாபேஸ்னு கொடுக்கக்கூடாது, யூஸு டேட்டாபேஸ் நேம் கொடுக்கணும். என்ன, யூஸ்னு போட்டு STUD, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போது
ஒரு டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணும்போது க்ரியேட் டேட்டாபேஸ் எஸ்டியூடி, அந்த டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுற பிறகு நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா யூஸ்னு போட்டு எஸ்டியூடி அந்த டேட்டாபேஸோட நேம் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு தெரியுமா, வேம்ப் WAMP என்பதன் விரிவாக்கம் விண்டோஸ், அப்பாச்சி, MySQL மற்றும் PHP. அதாவது வேம்ப் அப்படின்றது ஒரு எக்ஸ்பான்ஷன், அதாவது ஒரு அப்ரிவேஷன் அப்படின்றப்போ அதுக்கு எக்ஸ்பான்ஷன் என்ன எழுதுனா, டபிள்யூனா விண்டோஸு, ஏனா அப்பாச்சி, எம்னா MySQL, பினா PHP அப்படின்னு சொல்கிறோம். வேம்ப் எனப்படும் சொல்லானது விண்டோஸ், அப்பாச்சி, MySQL, PHP என்ற சொற்களின் முதல் எழுத்துக்களை எடுத்து உருவாக்கப்பட்ட சுருக்க பெயர் ஆகும். இணைய வளர்ச்சிக்கும் உட்புற சோதனைக்கும் இது பயன்படுத்தப்படுகிறது. இணையதள நேரலை சேவைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது இதுலேயே எக்ஸாம்ப்னு ஒன்று இருக்குது, எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறது. சரிங்களா? எக்ஸாம்ப் அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேரு, வேம்ப் அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேரு. இந்த மாதிரி தனித்தனியாக வேறு சாஃப்ட்வேர் இருக்குது. அது ஒவ்வொன்றுத்துக்கும் வச்சு ஒரு ஓஎஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். சரிங்களா? இப்போ வேம்ப் அப்படின்னு யூஸ் பண்ணோம்னா அது வந்து விண்டோஸில் யூஸ் பண்ணுற சர்வர். அதில் என்னென்ன இருக்கும், அப்பாச்சி இருக்கும், MySQL ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது PHP ஒர்க் பண்ண முடியும் அதில். அப்போ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் செய்ய முடியும். இதோட இந்த கிளாஸ் போதும். மீதி இருக்கிற நம்ம கிளாஸில் SQLின் கூறுகள் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.